தாவேகாவில் இணைந்த உடனேயே கைதான நாஞ்சில் சம்பத் அதிர்ச்சியில் தாவேகாவினர். அதாவது தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் தமிழக அரசியல் களம் சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது. அந்த வகையில் ஒரு கட்சியிலிருந்து மற்றொரு கட்சிக்கு நிர்வாகிகள் வல்ட்டியடிக்கும் நிலை தொடர்ந்து வருகிறது. மேலும் பிரபல பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் கடந்த 6 ஆண்டுகளாக இருந்த நிலையில் தற்போது நடிகர் விஜய் முன்னிலையில் தாவேகாவில் தன்னை இணைத்து கொண்டார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய நாஞ்சில் சம்பத் விஜய் தான் அடுத்த முதல்வர் எனவும், அதிமுகவில் இனோவா கார் கொடுத்தார்கள், திமுகவில் ஒரு சைக்கிள் கூட கிடைக்கவில்லை என விமர்சனம் செய்திருந்தார். இந்த நிலையில் இதற்கு சரியான பதிலடி கொடுக்கும் வகையில் திமுக நிர்வாகியும் தலைமை கழக பயிற்சியாளருமான சாவல்பூண்டி மா. சுந்தரேசன் சமூக வலைதளத்தில் வெளியிட்டுள்ள கடிதத்தில் நாஞ்சில் சம்பத் தொடர்பாக பழைய நினைவுகளை பகிர்ந்துள்ளார். அதில், அன்புள்ள நாஞ்சில் சம்பத், நான் சாவல்பூண்டி சுந்தரேசன். என்னை உனக்கு நினைவிருக்கும் என்று நினைக்கிறேன். என்னை நீயும் உன்னை நானும் கடந்த 36 ஆண்டுகளாக கிட்டத்தட்ட ஒரு தலைமுறை காலத்திற்கும் மேலாக அறிந்தவர்கள். நீ திமுக பேச்சாளனாக அறிமுகமான 1989களில் மாநில தலைநகரமான சென்னைக்கு நீ வந்தால் சென்னையில் கட்டண விடுதிகளில் தங்குவதற்கு வசதியும் வாய்ப்புமின்றி நீ சுற்றி சுற்றி வந்த காலத்தில் சென்னை சட்டமன்ற உறுப்பினர் விடுதி 305 எண் அறையில் நீ தஞ்சமடைந்த போது நாஞ்சில் சம்பத் நம்முடைய அறையில் தங்கிக் கொள்ளட்டும், அவருக்கு அறையின் இன்னொரு சாவியை கொடு என்று திருவண்ணாமலை திமுக சட்டமன்ற உறுப்பினர் பிச்சாண்டி அவர்கள் சொல்ல, நீ அங்கு தங்கிக் கொள்வதற்கான சட்டமன்ற 305 அறை சாவியை உன்னிடம் கொடுத்தேன். நான் ஏறக்குறைய 2 வருட காலம் 305 அறையில் பிச்சாண்டி அவர்களின் சட்டமன்ற உறுப்பினர் அறையில்தான் நீ நான் என்று தங்கியிருந்தோம். அந்த காலத்தில் நாம் ஒரே அறையில் தங்கியிருந்தாலும் உனக்கு கிடைத்த பொதுக்கூட்டங்களுக்கு நீ போனது போக ஏனைய நேரங்களில் நீ புத்தகங்களையே கதியாக இருப்பாய். நானும் தான். நான் கு. பிச்சாண்டி அவர்களுடன் அறிவாலயம், கோபாலபுரம் சட்டமன்றம் என்று சென்று விடுவேன். இரவு நேரங்களில் நானும் அவரும் திருவண்ணாமலை நண்பர்களும் 2வது ஆட்டம் சினிமாவுக்கு சென்று வருவோம். நீ அறையில் புத்தகங்களை புரட்டி கொண்டிருப்பாய். திமுக மேடைகளில் அன்றைக்கு அற்புதமாக பேசிய உன்னை தமிழகத்தின் கடைக்கோடியில் கன்னியாகுமரியில் மணக்காவிளை என்ற ஊரில் மளிகை கடை வைத்திருந்த காரனின் மகனாக உன்னை தமிழகம் முழுவதும் திராவிட முன்னேற்றக் கழகமும் கழக தோழர்களும் மேடை ஏற்றி திமுக பேச்சாளராக அறிமுகப்படுத்தி உன் வாழ்க்கை வசதிக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்தார்கள். உன்னுடைய திருமணம் நாகர்கோவில் தலைவர் கலைஞர் அவர்களின் தலைமையில் நடந்தபோது நானும் மாண்புமிகு பிச்சாண்டியும் திருமணத்தில் கலந்து கொண்டோம். நம்முடைய நட்பு நீடித்தது. 1993 முதல் 1994 அண்ணன் வை. கோபாலசாமி திமுகவை விட்டு விலகி மதிமுக ஆரம்பித்த போது நீ அவரோடு போனாய். எப்போது அண்ணன் வை. கோபாலசாமி பக்கம் சென்றாயோ அப்போதே உன் மீது இருந்த மதிப்பு மரியாதை எனக்கு போய்விட்டது. நம்முடைய நட்பு நீடிக்கவில்லை, விலகிவிட்டோம். பரவாயில்லை. அங்கு போனாய். மதிமுகவில் கொள்கை பரப்பு செயலாளர் என்ற பொறுப்பை பெற்றாய். போனவன் கொள்கை பரப்பு செயலாளர் ஆனவன் தமிழ்நாட்டில் வேறு எந்த பேச்சாளரும் பேச முடியாத அளவுக்கு உன்னை அறிமுகப்படுத்திய, உன்னை உருவாக்கிய, உன்னை வளர்த்த தலைவர் கலைஞரையும் அவர் குடும்பத்தையும் நன்றி இல்லாமல், நாகரிகம் இல்லாமல் கேவலமாக பேசினாய். உன்னை மேடை ஏறி அழகு பார்த்த வசதி வாய்ப்பு ஏற்படுத்திய திமுக கழகத்தை கடுமையாக தாக்கி பேசினாய். நன்றி மறந்தாய். எதை எதிர்பார்த்து அங்கு போனாயோ எனக்கு தெரியாது. அண்ணன் வை. கோபால்சாமி அவர்களிடமிருந்து விலகினாய். விலகியவன் நீ. தாய் கழகமாம் திமுகவிற்கு வந்திருந்தால் கூட பரவாயில்லை. ஜெயலலிதாவை சந்தித்து அதிமுகவில் சேர்ந்து கொள்கை பரப்பு துணை செயலாளர் ஆகி ஜெயலலிதாவிடமிருந்து இனோவா காரை பெற்று இனோவா சம்பத் என்று அன்று முதல் எல்லோரும் அழைக்கப்பட்டார்கள். உன்னை ஜெயலலிதாவின் மரணத்திற்கு பிறகு டிடிவி தினகரனுக்கு ஆதரவாக செயல்பட்டாய். அங்கேயும் தாக்கு பிடிக்காமல் அரசியலிலிருந்து விலகுவதாக பாசாங்கு செய்தாய். திமுகவுக்கு ஆதரவாக மேடை ஏறி பேசினாய். கடந்த 6 ஆண்டு காலமாக
திமுக காரன் காசில் வயிறு வளர்த்தாய், உயிரை வளர்த்தாய். உன்னுடைய இலக்கிய பேச்சு, உன்னுடைய கொள்கை பேச்செல்லாம் கோமாளி பேச்சாக மாறுகின்ற அளவுக்கு இன்று நடிகர் கட்சியில் போய் சேர்ந்து கொண்டாய். என் மேனி சிலிர்த்தது, ஆவி துடித்தது. இன்று வசனம் பேசுகிறாய் திமுக காரர்களிடம். இந்த 6 ஆண்டுகளாக திமுக மேடைகளில் பேசி லட்சக்கணக்கில் சம்பாதித்த நீ அப்பட்டமாக பொய் பேசுகிறாய். திமுக காரர்கள் சைக்கிள் கூட வாங்கித்தர மாட்டார்கள் என்று சொன்ன உன் சொல்லில் இருந்து உன்னை அடையாளப்படுத்தி காட்டினாய். உனக்கு வேறு எந்த தொழிலும் இல்லை. நீ பேசியே காசு பார்த்தவன், சம்பாதித்தவன். உனக்கே தெரியும். உனக்கு காசு கொடுத்து வளர்த்த திமுகவில் 500க்கும் மேற்பட்ட தலைமை கழக பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். அவர்களில் 150 பேருக்கு அதிகமாக முன்னணி பேச்சாளர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோருமே திமுகவில் பேசுவதற்கு வாய்ப்பு கிடைப்பதில்லை. அவர்களும் வாய்ப்பு எதிர்பார்ப்பதில்லை. அவர்களில் 20-30 பேருக்கு மட்டுமே திமுகவில் கூட்டங்களில் பேச வாய்ப்பு கிடைக்கிறது. மொழிப்போர் தியாகிகள் கூட்டமான வீர வணக்க நாள் கூட்டம், தலைமை கழகம் அறிவிக்கும் கூட்டங்களில் மட்டுமே ஏனைய 150 பேச்சாளருக்கும் பேச வாய்ப்பு கிடைக்கும். திமுக பெரும்பாலான திமுக பேச்சாளர்கள் திமுக ஆட்சிக்கு வந்த காலத்திலும் சரி, எதிர்க்கட்சியாக இருந்த காலத்திலும் சரி, கூட்டங்களில் பேசி எதையும் பெரிதாக சம்பாதித்ததில்லை. திமுகவில் பேசுகின்ற பேச்சாளர்கள் கொள்கைக்காக பேசுகிறவர்கள். அவர்களுக்கு கூட்டங்களுக்கு பேச போகிற போது அந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்பவர் செய்து கொடுக்கிற சாதாரண ஓட்டல் அறை அல்லது அந்த ஊரில் இருக்கின்ற அரசாங்கத்தின் ஓய்வு விடுதிகள் என்று அங்கேயே தங்கி கிடைக்கிற வாய்ப்பு வசதிகளிலும் கொடுக்கிற 4000-5000 ரூபாயிலேயே திருப்தி அடைந்து தொண்டை கிளிய கழகத்தின் கொள்கைகளை பேசிவிட்டு வருவார்கள். உன்னை போல் 25,000 50,000 என்று 1,00,000 அன்று வாங்குபவர்கள் அல்ல. நானும் உன்னை போல் திமுகவில் பேச்சாளன்தான். உனக்கு முன்பிருந்தே கழக மேடைகளில் பேசி வருபவன். உன்னை போன்றவர்களால் திமுக காயப்பட்டிருக்கிறதே தவிர காப்பாற்றப்பட்டது இல்லை. எத்தனை கட்சிகள் காத்திருக்கிறதோ அதையும் பார்ப்போம். தேவைப்பட்டால் மறுபடியும் எழுதுவேன். எப்பொழுதும் போல் உன்னிடமிருந்து விலகி நிற்கும் சாவல் பூண்டி மா சுந்தரேசன் என்று அந்த கடிதத்தில் பதிவிட்டிருந்தார். இவரின் கடிதம் தற்போது நாஞ்சில் சம்பத்துக்கு செருப்பால் அடித்தது போல் இருந்தது என்று பலரும் கூறி வருகின்றனர். அது மட்டுமின்றி, இப்படியுமா ஒரு மனிதன் இருப்பார்? திமுக செய்வது எல்லாம் மண்ணில் புதைத்துவிட்டு அது மேல் ஏறி நின்றுவிட்டு இப்படி அப்பட்டமாக பொய் பேசி கொண்டிருக்கிறாரே என்று இந்த கடிதத்தை பார்த்து பலரும் பேசி வருகின்றனர். அதுபோக தற்போது இவர் வேறொரு கட்சியில் இணைந்துவிட்டு முதல்வரை பற்றி இழிவாகவும் அவரை பற்றி தவறான கருத்துக்களை பதிவு செய்வதற்காகவும் தற்போது திமுக சார்பாக இவர் மீது போலீசில் புகார் அளித்துள்ளதாக தற்போது சமூக வலைதளங்களில் தகவல்கள் பரவி வருகின்றன. இது தொடர்பாக தற்போது தாவேகா அலுவலகத்தில் சென்று நாஞ்சில் சம்பத்திடம் போலீசார் விசாரணை செய்ததாகவும் தற்போது தகவல்கள் பரவி வருகிறது. இந்த செய்தி தற்போது தாவேகாவினருக்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. இது சம்பந்தமாக நாஞ்சில் சம்பத்தும் போலீசாருடன் சென்று பேசியதாகவும் சொல்லப்படுகிறது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.